ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ எக் சீஸ் டோஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவகேடோ எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் முன்னாடி நான் கட் பண்ணியும் காமிக்க போகிறேன். அண்ட் ஒரு எக் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ், உங்களுக்கு என்ன சீஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 2 கலர் மிக்ஸ் உள்ள ஒரு ஷெல்டட் சீஸ், நல்லா துருவி வச்ச சீஸு ஒரு கப்பு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மயோனீஸ் தேவைப்படுங்க. ப்ரெட்டில் ஒரு லேயர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ட் பூண்டு கொஞ்சம் தேவைப்படுங்க. ஒரு 3 பூண்டை வந்து நான் வந்து துருவி வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பட்டர் கொஞ்சம் தேவைப்படும் நம்ம அந்த பேஸை வந்து சாட்டே பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் ப்ரெட் 3 ப்ரெட் எடுத்து நான் நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். நல்லா பழுத்த அவக்காடவும் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா பழுத்துருச்சு, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். எப்பவும் சொல்கிறது தாங்க, இந்த மாதிரி நீங்கள் அந்த கொட்டை இருக்கிற இடத்துல இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி சுற்றிக்கோங்க. ஸோ இப்படி சுற்றும் போது உங்களுக்கு அந்த முட்டும் பார்த்தீங்களா, ஸோ அந்த முட்டுற அளவுக்கு அந்த கொட்டையில் படுற மாதிரி இப்படி ஓவல் ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸ். உங்களுக்கு உடனே வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த கொட்டையை எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இல்லை இப்படி வச்சு அந்த இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளஷை மட்டும் ஸ்கூப் பண்ணி, நான் ஒரு ஸ்கூப் மட்டும் எடுக்கிறேன், எனக்கு அதுவே போதுமானது, எனக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட்டில் தான். நான் ஒரு ஃப்ரை பேன் வச்சாச்சு. அது நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த பேஸுக்கு எவ்வளோ தேவையோ அது பண்ணுறதுக்கு. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி பட்டர் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆயிடும். பட்டர் மெல்ட் ஆகிற சமயத்திலேயே நம்ம இந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். பட்டரும் பூண்டும் சேர்ந்தாலே ஒரு நைஸ் அரோமா கொடுக்குங்க. அப்படியே வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த பூண்டு பட்டரில் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ சேர்க்க போகிறோம். உங்களுக்கு சேர்த்துட்டு காமிக்கிறேன். ஏன்னா அவகேடோவை நான் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அந்த பட்டர் உள்ளே போட்டு அந்த பூண்டோட இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி கூட விட்டுருங்க. இப்படியே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மாஷியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சும்மா லைட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஜஸ்ட் நம்ம அவகேடோக்கு மட்டும். இது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்பைஸ் வேணுமோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா அவகேடோ சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா தரோவாக கம்பைன் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம எக்கை குக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எக்கை உடச்சி விட்டு அதில் வந்து பெப்பரும் சால்ட்டும் சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, இதை வந்து ஸ்க்ரம்பிள்ஸ் ஆக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுங்க, இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்தா போதும், ரொம்ப தேவையில்லை. இதை வந்து நம்ம 2 லேயருக்கு வந்து வைக்க போகிறோம், அதனால நம்ம ஸ்க்ரம்பிள்ஸ் ஆக்குறோம். இதே ஒரே லேயரோட எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆம்லேட் மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் சொல்லிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து உதிரியாக நம்ம வந்து உடச்சி விட்டு நல்லா துக்கலாக இதை வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்க்ரம்பிள்ஸு. இப்போ நம்ம வந்து லேயர் பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து மயோனீஸுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மயோனீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகே தான் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான அவகேடோ பேஸ். நான் அடுத்த லேயருக்கு வேணும், ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பட்டரில் நம்ம குக் பண்ணி எடுத்தது செம்மையாக இருக்குது. டேஸ்ட் அப்படியே தாறுமாறாக இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடியது தான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ப்ரெட் வச்சுக்கலாம். சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரம்பிள்ஸ் ஆக்கின எக்கு. நீங்கள் ஆறணும்னு அவசியம் இல்லை, சூடோடையே கூட வைக்கலாம்.
ஸோ இந்த சாண்ட்விச் வந்து இது ஒரு சாண்ட்விச் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங்கில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதுக்கு வந்து சீஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, என் விருப்பத்துக்காக நான் சேர்க்குறேன். வேண்டான்றவங்க சீஸை வந்து குவிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப ஃபேட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க குவிட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் லேயர் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு சீஸை, லேயரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதே போல் இன்னொரு லேயரும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோவை பேனில் வச்சாச்சுங்க. நல்லா வந்து உங்களுக்கு அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடியில் ப்ரெட்டு வந்து தீஞ்சிரும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவகேடோ எக் சீஸ் டோஸ்ட் சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சாப்பிட்டும் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் பண்ணி பாருங்கள். இதே போல் அவகேடோ வச்சு பல ரெசிபீஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Bye. See you in next recipe.